ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2018 ரிலீஸ் ஆன தி பியாண்ட் த ஸ்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரமான சயின்ஸ் ஃபிக்ஷன் டைம் டிராவலர் படத்தை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இந்த படத்தோட கான்செப்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அதுவும் இந்த கிளைமேக்ஸ் பார்ட் எல்லாம் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்டை கொண்டு வந்திருப்பாங்க. சரி வாங்க, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம படத்தோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவனோட பேரு கிறிஸ். இப்பவன் பார்த்தீங்கன்னா ஒரு புல்வெளியில அப்படியே மயக்கமாய் படுத்திருக்கான். அப்போ வானத்துல ஒரு மிகப்பெரிய ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் மிதந்து வந்துகிட்டு இருக்கு. அதுவும் அதுக்குள்ள 2 ஏலியன் இருக்கிற மாதிரி காமிச்சு அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவோட வாய்ஸ் ஓவர்ல தான் போகுது. என்னோட பேரு கிறிஸ். நான் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர். என்னோட முதல் படத்தை நான் எப்போ எடுத்தேன்னா அது நான் 7 வயசா இருக்கும் போது தான். அப்போ என்னோட சின்ன கேமராவை வச்சு வீட்டுல நடந்த விஷயங்களை நான் வீடியோ எடுத்தேன். அப்போ வீட்டுல என்னோட அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எங்க அப்பா ரொம்பவே கோவத்துல இருந்தாரு. அவரு நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அம்மாவை திட்டிக்கிட்டே அடிச்சாரு. சோ கோவப்பட்ட எங்க அம்மாவும் அன்னைக்கு நைட்டு வீட்டை விட்டு வெளியே போனாங்க. வெளியே போனதும் எங்க அப்பாவும் அவங்கள கூட்டிட்டு வர்றதுக்காக அவரும் வெளியே போனாரு. இதே எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டு நானும் வெளியே போய் நின்னேன். சோ அப்போ வெளியே போனா எங்க அம்மாவை பாத்துக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு வானத்துல இருந்து பிரைட்டா ஒரு வெளிச்சம் அடிச்சது. சோ அந்த வெளிச்சம் என்னோட வீடியோவிலையும் கேப்சர் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே போனா எங்க அம்மாவை வந்து காணோம். சோ அப்பத்துல இருந்து எங்க அப்பாவும் ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் தான் வந்து என்னோட அம்மாவை வந்து தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. கூடவே அதை நம்பவும் செஞ்சாரு. இப்போ எனக்கு வயசு 28. இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் எங்க அப்பா இறந்து போனாரு. சோ அவர் சாகர கடைசி நொடி வரைக்குமே எங்க அம்மாவை ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் தான் கொண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நம்பினாரு. ஆனா எனக்கு அதுல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. அவங்க வீட்டுல நடந்த சண்டையை நினைச்சுதான் எங்கேயோ கண்காணாத இடத்துக்கு போயிருந்திருக்காங்க. சோ இந்த மூட நம்பிக்கைகளை எல்லாத்தையுமே நான் வந்து சின்ன வயசுல இருந்தே ரொம்ப வெறுக்கிறேன். அதனால இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே மக்களுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா இப்ப மோஸ்ட்லி நிறைய மக்கள் அவங்க ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பை பார்த்ததா முழுமையா நம்பிக்கிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ற விதமா ஏலியன்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அதெல்லாம் நம்ம கற்பனை தான் சொல்லிட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற விதமா நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோட வாய்ஸ் ஓவர் முடியுது. சோ இப்போ நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டான பீட்டரை கூப்பிட்டுக்கிட்டு இந்த ஏலியன்ஸ் எல்லாம் நம்புவாங்க இல்லையா, அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சில மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க, ஏதோ ஈவெண்ட் மாதிரி. சோ அந்த ஈவெண்ட்டுக்கு போனா ஏதாவது நமக்கு ஃபுட்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேமரா எடுத்துக்கிட்டு அங்க போறாங்க. அங்க போனதும் நம்ம ஹீரோ பில்லுன்னு ஒருத்தரை மீட் பண்றான். அவரு தான் பாத்தீங்கன்னா இந்த ஏலியன்ஸ் இருக்கிறதுக்கான இந்த மீட்டிங்கை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்திருப்பாரு. சோ அவர் வந்து நம்ம ஹீரோவை பார்த்ததும் நம்ம ஹீரோவை அவரு வெல்கம் பண்றாரு. கூடவே உள்ள வந்ததும் பார்த்தா உள்ள நிறைய பேர் அந்த மீட்டிங்ல இருக்காங்க. சோ அப்ப அந்த பில்லும் நம்ம ஹீரோ கிட்ட இங்க வந்து கிட்டத்தட்ட 5000ல இருந்து 10,000 வரைக்கும் மக்கள் குமிஞ்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே ஏலியன் இருக்குன்னு நம்புறாங்க. சோ உங்களுக்கும் ஏலியன் மேல நம்பிக்கை இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோவும் இதை பாருங்க, நான் வந்து ஒரு ரிப்போர்ட்டர், அது மட்டும் இல்லாம ஒரு டாக்குமெண்ட்ரி வேற பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ நான் எதுவுமே ப்ரூஃப் இல்லாம நம்ப மாட்டேன். ஒருவேளை ஒரு நல்ல ப்ரூஃப் கிடைச்சதுன்னா நானும் ஏலியனை வந்து நம்ப போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். கூடிய சீக்கிரம் நம்பிக்கை வரும் அப்படிங்கிற மாதிரி பில் சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். சோ வழியில ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஏலியன் சம்பந்தமான டிஃப்ரெண்டான பொருட்கள் எல்லாமே அந்த இடத்துல அடுக்கி வச்சிருக்காங்க. சோ அதை பார்த்ததும் நம்ம ஹீரோ அங்க நின்னுட்டு அங்க இருக்கிற ஒரு லேடியை பார்த்து இந்த பொருட்கள்ல எது அதிகமா ஏலியன் வைப்ரேஷன் கொண்டது அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். சோ தேடி பார்த்து அந்த லேடியும் ஒரு கருப்பு கலர் சிலை எடுத்து நம்ம ஹீரோவோட கையில கொடுக்குது. நம்ம ஹீரோ அதை வாங்கிட்டு அதை வந்து தடவி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த லேடி உங்களுக்கு இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, கூடவே இதை தொடும் போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. சோ நம்ம ஹீரோவும் அதை தொட்டு பார்த்துட்டு இது வந்து எனக்கு நார்மல் கருப்பு சிலை மாதிரி தான் இருக்கு, ஆனா இதை தொடும் போது என் கையெல்லாம் அப்படியே வைப்ரேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ இதை கேட்டுட்டு அந்த லேடியும் உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஏலியன் மேல நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்கு, ஆனா உங்களுக்கு ஏதோ ஒரு மூலையில ஏலியன் இருக்கிற நம்பிக்கை இருக்கு, இருந்தாலும் உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க ஏலியன் இல்லைன்னு சொல்லிட்டு. சரி டைம் கிடைச்சா நீங்க ஒரு நாள் எனக்கு கால் பண்ணுங்க, நம்ம மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த லேடியும் நம்ம ஹீரோ கிட்ட அவளோட விசிட்டிங் கார்டை கொடுக்குறா. சோ இங்க நடக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பின்னாடி நின்னுக்கிட்டே அவனோட கேமரால வீடியோ எடுத்துக்கிட்டே வரான். சோ இதை தான் அவங்க டாக்குமெண்ட்ரி பண்ண போறாங்க போல. சோ அப்படிங்க கட் பண்ணி நம்ம ஹீரோ அந்த மீட்டிங்ல இருந்து ஒரு ஆளை பிடிச்சி இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ அவன் இன்டர்வியூ எடுக்கிற ஆளோட பேரு ஆடம். சோ இவன் வந்து சின்ன வயசா இருக்கும் போதே இவனை வந்து ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நியூஸ்ல எல்லாம் வந்திருக்கும். சோ இவனை வந்து இப்போ நம்ம ஹீரோ இன்டர்வியூ எடுக்கும் போது அந்த ஆடமும் நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு வந்து நைட் டைம்ல நான் வந்து வெளியே சுத்திக்கிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு வானத்துல ஒரு ஸ்பேஸ்ஷிப் வந்தது. அது வந்து நான் கண்ணிமிக்கிற நொடிக்குள்ளேயே என்ன வந்து அதுக்குள்ள இழுத்துட்டு போயிடுச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சோ அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே எனக்கு ஏதோ கனவு மாதிரி இருந்தது. திடீர்னு என்னோட மெமரி எல்லாம் அப்படியே மறைஞ்சி போன மாதிரியே ஃபீல் ஆச்சு. சோ இதுதான் அன்னைக்கு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கண் கலங்கிட்டு இருக்கான். சோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் இதை பாருங்க ஆடம், உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் மெமரி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் இருக்கிற விஷயம் தெரியுமா? சோ அந்த நோய் இருக்கிறவங்க நடக்காத ஒரு விஷயத்த கூட நடந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. சோ ஒருவேளை உங்களுக்கு அன்னைக்கு நடந்தது ஒரு கெட்ட கனவா கூட இருக்கலாம், ஏன் நீங்க அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சோ இதை கேட்டதும் அந்த ஆடமும் அப்ப நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சாரி, நான் நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட பேசுறதே கிடையாது, முதல்ல இங்க இருந்து என்னை விட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி கத்துவான். கூடவே அங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உடைப்பான். சோ இந்த சத்தம் எல்லாமே வெளியே மீட்டிங் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருக்குமே கேட்கும். சோ அப்போ அந்த ரூம்குள்ள இந்த ஆடமோட சத்தத்தை கேட்டுட்டு எமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு உள்ள வந்து இந்த ஆடமை கூட்டிட்டு போக வருவா சமாதானப்படுத்தி. சோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இங்க எதுவுமே நடக்கல, நார்மலா ஒரு இன்டர்வியூ தான் எடுத்தோம், இதுக்கே கோஆப்ரேட் பண்ணலன்னா எப்படி, ப்ளீஸ் அவரை வந்து
உட்கார சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். ஆனா அந்த எம்லி பொண்ணு பாத்தீங்கன்னா இவன் என்னோட ஃப்ரெண்டு, இவனை இந்த மாதிரி டார்ச்சர் பண்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு அவளும் அங்க இருந்து போயிடுவா. சோ இந்த சத்தத்தை கேட்டுட்டு அந்த மீட்டிங்கோட ஆர்கனைசரான அந்த பில்னு ஒருத்தரை பார்த்திருப்போம் இல்லையா, அவர் வந்து அங்க வந்து நம்ம ஹீரோவை பார்த்து என்னப்பா தம்பியாச்சு, உன்னை உள்ள விட்டதே தப்பா இருக்கே, நீ ஏலியன் நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல டைம் வேஸ்ட் பண்ணாம இங்க இருந்து கிளம்பு, தயவு செஞ்சு திருப்பி இங்க வந்துடாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை திட்டி அங்க இருந்து அமுச்சு விட்டுறான். நம்ம ஹீரோவும் கோவப்பட்டு வெளியே வந்துடுறான். வெளியே வந்து உள்ள ஒரு பொண்ணு வந்துச்சு, அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி கேட்பான். அவங்களும் அந்த பொண்ணோட பேரு எமிலி, இங்கதான் லோக்கல்ல தான் இருக்கா அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ லைட்டா சிரிக்கிறான். ஏன்னா அந்த பொண்ணை நம்ம ஹீரோக்கு பிடிச்சிருக்கு போல. சோ இவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே சண்டையில தான் ஆரம்பிச்சிருக்கு. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்க இருந்து வந்துருவான். திரும்பவும் அந்த ஏரியாவிலேயே வேற ஒரு மீட்டிங் வந்து ஆர்கனைஸ் பண்ணிருப்பாங்க கொஞ்ச நாள் கழிச்சு. சோ அப்பவும் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போவான். சோ அங்கதான் அந்த எமிலி பொண்ணும் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அங்க போனதும் அந்த மீட்டிங் ஹாலுக்கு போவான். அங்க பார்த்தா அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒருத்தரா மைக்ல வந்து அவங்களுக்கு நடந்த ஏலியன் எக்ஸ்பீரியன்ஸஸ பத்தி எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சோ அவங்க எல்லாம் பேசி முடிச்சிட்டு அடுத்து இந்த எமிலி பொண்ணு தான் பேச போறா. அப்போ அவ பேச போறத ஹீரோ வந்து அவனோட கேமரால வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறான். அப்போ இந்த எமிலி பொண்ணும் என்னோட பேரு எமிலி, என்ன வந்து இந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் ஃபர்ஸ்ட் எப்போ தூக்கிட்டு போச்சுன்னா நான் வந்து 7 வயசா இருக்கும் போது, சோ அதுக்கப்புறம் 7 வருஷம் கழிச்சு என்னோட 14வது பர்த்டே அப்போ மறுபடியும் அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் வந்து என்ன தூக்கிட்டு போச்சு. இப்படியே 7 வருஷம் கழிச்சு இந்த ஏலியன்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. சோ உங்கள மாதிரியே தான் எதுக்காக அந்த ஏலியன்ஸ் வந்து எங்களை மட்டும் தூக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு கேள்வியாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த எமிலி பொண்ணு பேசி முடிக்கிறா. சோ பேசி முடிச்சுட்டு கீழே வந்ததும் அந்த மீட்டிங்கும் வந்து முடிஞ்சது. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த எமிலி பொண்ணு கிட்ட போயிட்டு பேசுறான். அப்போ இந்த எமிலியும் நீ இங்கேயே வந்துட்டியா, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இதை பாரு எமிலி, அன்னைக்கு நடந்தது தற்செயலா தான் நடந்தது, நான் சும்மா கொஸ்டின்ஸ் தான் கேட்டுட்டு இருந்தேன் அவர்கிட்ட, அதுக்கே அந்த ஆடம் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாரு. சரி இதை பாரு எமிலி, நான் வந்து எல்லாத்தையுமே சயின்ஸ் ரீதியா பாக்குறேன், அதுபடி பார்த்தா ஏலியன்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஏன் நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்போ நம்ம ஹீரோயினும் அவளோட கழுத்துல மாட்டி இருக்கிற ஒரு செயின் எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட காமிச்சு இதை பார்த்தா உனக்கு என்ன தெரியுது அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. அதுக்கு நம்ம ஹீரோ இது என்ன ஒரு நார்மலான செயின் தான், இது ஏன் கேட்கற அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் ஸோ உன்னை பொறுத்த வரைக்கும் இது நார்மலான செயின், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து பழங்குடியினரால பல வருஷத்துக்கு முன்னாடி செதுக்கப்பட்ட ஒரு கல்லால செய்யப்பட்டது. ஸோ இங்க வந்து நம்ம 2 பேரோட கருத்தும் வேறுபடுது இல்லையா. ஆனா உண்மை என்னன்னா சயின்ஸ் ரீதியா பார்க்கும்போது இந்த கல் வந்து நிறைய அணுக்களால ஒன்னா பிணைக்கப்பட்டது. ஸோ இந்த கல்லுன்னு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருளும் ஆட்டம்ஸால ஒன்றிணைக்கப்பட்டது, அதுவும் பில்லியன் கணக்கான ஆட்டம்ஸ். ஸோ இதை வந்து நீ மறுக்க முடியாதுல்ல. இந்த மாதிரி தான் இந்த ஏலியன்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத நீயா எப்படியுமே முடிவெடுக்க முடியாது, அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஸோ நம்ம ஹீரோவும் சரி எம்லி நீ சொல்றதெல்லாம் இருக்கட்டும், ஆனா உன்னை 7 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஏலியன்ஸ் வந்து பார்த்துட்டு போகுது, உன்னை வந்து அப்படியே ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்ல தூக்கிட்டு போகுதுன்னு சொல்ற இல்லையா, அதுக்கு ஏதாவது உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் என்கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்ல, ஆனா என்ன தூக்கிட்டு போறத நீ ஏன் உன்னோட கண்ணால பார்க்கலாம், ஸோ என்னோட 28வது பர்த்டே வர்ற சண்டே வருது, அப்போ நீ வந்தா நீ அதை நேர்லயே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அங்கிருந்து போயிடுறா. ஸோ நம்ம ஹீரோவும் அந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். இன்னும் 2 நாள் தான் இருக்கு எமிலியோட பர்த்டேக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் நைட் டைம்ல வண்டியில பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வழியில ஏதோ ஒரு வெளிச்சம் வந்து ரோட்ல மின்னிக்கிட்டு இருக்கும். அதை பார்த்ததும் ஹீரோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா பார்த்துட்டு பயந்துருவான். ஆனா நம்ம ஹீரோ வந்து அது ஒரு நார்மலான வெளிச்சம் தானே அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா பார்த்துட்டு இருப்பான். ஸோ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் கேமரா எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஸோ நம்ம ஹீரோவும் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இவங்களும் அதை நோக்கி போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ டக்குன்னு அந்த வெளிச்சம் இவங்க மேல பாயிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வண்டியை நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் ஓட்டியிருப்பான். அவன் வந்து அதை பார்த்து பயந்துட்டு வண்டியை அப்படியே தடுமாற விட்டுருவான். ஸோ அதுக்கப்புறம் வண்டியை நிப்பாட்டிட்டு 2 பேரும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்ப்பாங்க. பார்த்தா அங்க எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம ஹீரோவும் மேற்கொண்டு என்னன்னு சொல்லிட்டு வழியெல்லாம் பார்த்துக்கிட்டே போவான். பார்த்தா அங்க ஏதோ ரத்தம் மாதிரி இருக்கும். உடனே அவனோட ஃப்ரெண்டு கிட்டையும் சிரிச்சுக்கிட்டே நீ ஏதோ மிருகத்து மேலதான் வண்டி ஏத்திட்ட, அதை பார்த்துட்டு ஏன் ஏலியன்னு சொல்லிட்டு பயப்படுற அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான். ஸோ என்னன்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டும் அங்க வந்து பார்த்தா அங்க வந்து ரத்தம் கொட்டி கிடக்கும். ஸோ இவங்களும் அந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த காட்டுக்குள்ள போவாங்க. ஸோ பயந்துகிட்டே போய்கிட்டே இருக்கான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும். அந்த சமயத்துல அந்த வழியா ஒரு காட்டு பண்ணி போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதை பார்த்து 2 பேருமே பயந்துருவாங்க. உடனே நம்ம ஹீரோவும் இதை பார்த்து தான் இப்படி பயந்தியா, அது வெறும் காட்டு பண்ணி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த சமயத்துல திரும்பவும் அந்த வெளிச்சம் அடிக்கிறத நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பார்ப்பான். கூடவே அவனோட கேமரால அதை ரெக்கார்டும் செய்வான். அப்படி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து குடுகுடுன்னு காருக்குள்ள போய் ஏறி உட்காந்துப்பான். ஸோ நம்ம ஹீரோவும் அவங்க கூடயே வந்து கார்ல ஏறிப்பான். அதுக்கப்புறம் திரும்பவும் 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுமே அவங்க ரெக்கார்ட் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே பிளே பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோக்கு செம ஷாக்கு. ஏன்னா அந்த வீடியோல இவங்க லைட் வெளிச்சத்தோட பார்த்த அந்த உருவம் பயங்கர ஹைட்டா இருந்திருக்கு. நம்ம ஹீரோவும் இந்த உருவத்தை நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் தான் எங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஞாபகம் வருது. அது எங்கன்னா இவன் ஆரம்பத்திலே ஒரு எக்ஸிபிஷன்
ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பான் இல்லையா, அங்க கூட ஒரு லேடி ஒரு சிலையை வந்து நம்ம ஹீரோ கையில கொடுத்துருந்துருப்பாங்களே பிளாக் கலர்ல, அந்த சிலை மாதிரியே இந்த உருவம் பெருசா நின்னுகிட்டு இருக்கு. அதுவும் அந்த லேடி பாத்தீங்கன்னா உனக்கு எப்பயாவது தோணுச்சுன்னா எனக்கு வந்து கால் பண்ணி கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க. சோ இப்போ நம்ம ஹீரோவும் அந்த விசிட்டிங் கார்டை வச்சு அந்த லேடி இருக்கிற அந்த இடத்துக்கு போறான் அவனோட ஃப்ரெண்டு கூட. சோ அங்க போனதும் பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாவே ஏலியன் சம்பந்தப்பட்டதாவே இருக்கு. அதையெல்லாம் பின்னாடியே நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வரான் கேமரால. சோ அப்படியே அந்த இடத்த சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த லேடியோட சிஸ்டர் வந்து அங்க நிக்கிறாங்க. அவங்க அங்க வந்ததும் நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்ம ஹீரோவும் உங்க சிஸ்டர் தான், அவங்கள வந்து மீட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். சரி ஓகே, அவங்க வந்து வேலையா இருக்காங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு என்கிட்டயே சொல்லுங்க, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோவும் அவங்க அன்னைக்கு ஒரு வித்தியாசமான சிலையை கொடுத்தாங்க, அந்த சிலையை நான் திருப்பி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். சோ அந்த லேடியும் அந்த சிலையை எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறா. அதை வந்து மறுபடியும் வீடியோ எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஏலியன் மேல நம்பிக்கை இல்லாத மாதிரியே பேசும்போது அந்த லேடிக்கு புரிய வந்துட்டு இன்னும் பார்த்தா ஏலியன் மேல நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்கு, அதை ப்ரூவ் பண்ற விதமா நான் உனக்கு ஒண்ணு காட்டுறேன் வா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போறா. அங்க போனதும் ஒரு ரூம்ல டார்க்கான பிளேஸ்ல ஒரு கல்லு மாதிரி ஒரு டிவைஸ ஒரு இடத்துல பூட்டி வச்சிருக்காங்க. அது என்னன்னு கேட்டா இது வந்து மெமரி ஸ்டீலிங் டிவைஸ், அதாவது நம்மளோட மெமரி அழிக்கக்கூடிய டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்றா. அதுவும் இதை யூஸ் பண்ணதுனால நிறைய பேர் மெமரி லாஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அதுவும் எக்ஸாக்ட்டா ஏலியன் வந்து இவங்களை தூக்கிட்டு போனப்போ எப்படி ஃபீல் ஆச்சோ அதே மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு சொன்னாங்க. சோ இதை பார்த்தா உனக்கு என்ன தோணுது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அந்த லேடி. சோ நம்ம ஹீரோவும் அதை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வெளிச்சத்துல வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். இது எதால உருவாக்கப்பட்டது, இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். உடனே அந்த லேடியும் முதல்ல அதை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில இருந்து அதை புடுங்கிட்டு இதை ரொம்ப நேரம் பார்க்க கூடாதுன்னு சொல்றா. சரி பரவாயில்ல, அது என்கிட்ட விக்கிறீங்களா, நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பான் நம்ம ஹீரோ. இது வந்து சேல்ஸுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அதை வந்து எடுத்த இடத்துல விற்கிறா. சரி இது உங்களுக்கு எப்படி கிடைச்சதுனாச்சும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டதும் ஓ அதுவா, இந்த ஏரியாலே ஒரு லோக்கல் கேர்ள் இருக்கா, அவளோட பேர் எமிலி, அவ தான் இதை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தா, அன்னில இருந்து இதை நாங்க பத்திரமா வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எமிலியா, அந்த பொண்ணா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டா அங்க இருந்து நம்ம எமிலியோட வீட்டுக்கு போறான். அவங்களோட அட்ரஸ் வாங்கிட்டு அங்க போனதும் எமிலியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவளோட வீட்டுக்குள்ள போனா அவங்க வீட்டு தோட்டத்துக்கு வெளியவே இந்த எமிலி வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏதோ கூடவே நம்ம ஆரம்பத்திலே பில்லுன்னு ஒருத்தரை பார்த்திருப்போம் இல்லையா, அவரு வந்து அங்க இருக்காரு. அவரு வந்து நம்ம ஹீரோவை பார்த்ததும் என்னடா உங்களுக்கு பிரச்சனை, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இல்ல சும்மா வந்து எமிலியை பார்க்கலான்னு வந்தோம், நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறான் நம்ம ஹீரோ. இது எங்க ஏரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முதல்ல கேமரா ஆஃப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். கூடவே எமிலி வந்து வேலையா இருக்கா, உங்களெல்லாம் பார்க்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே இந்த எமிலியும் பரவாயில்ல பில், அவங்கள உள்ள வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. நம்ம ஹீரோவும் உள்ள போறான். இந்த பில்லும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவன் அங்கிருந்து போயிடுறான். இப்போ இந்த எமிலி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் அவ கூட வந்து கடலையா போட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி பேசிட்டு இருக்கும் போதே இவன் ஒரு சிலையை வச்சிருந்தான் இல்லையா பிளாக் கலர்ல, அந்த சிலையை பத்தி நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்கறான். அவளும் அதை பத்தி தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்போ நம்ம ஹீரோ எமிலி கிட்ட அவனோட கதையை சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் வந்து 7 வயசா இருக்கும்போது என்னோட அம்மா என்ன விட்டுட்டு போயிட்டாங்க, அன்னைக்கு தான் எனக்கு பர்த்டே வேற. ஸோ இப்போ எங்க அம்மாவை ஏலியன்ஸ் எல்லாம் வந்து தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா நம்பினாரு. ஆனா அதுல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. ஏன்னா அன்னைக்கு என்னோட அப்பா பயங்கரமா குடிச்சிருந்தாரு, எங்க அம்மா கிட்ட வேற சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு. ஸோ இதுதான் என்னோட அம்மா போனதுக்கு காரணம். ஆனா அன்னில இருந்து இன்ன வரைக்கும் எங்க அப்பா சொன்னது பொய்ன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லி நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த எமிலி பாத்தீங்கன்னா இது எதுக்காக என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, என்கிட்ட இருந்தா உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. எதுவும் வேணாம் எமிலி, நீ வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும், இது ஒரு சயின்டிபிக்கல் ப்ராப்ளம், இதை வந்து ஹிப்னாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. நீ வந்து ஏலியன் இருக்குன்னு நம்புறத சுத்த மூடத்தனம்னு சொல்லுவாங்க. அதுவும் உன்னை ஏலியன் வேற தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்ற, உனக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். சரி என் கூட வா, நான் உனக்கு ப்ரூஃப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்லியும் நம்ம ஹீரோவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறா. உள்ள போனதும் நம்ம ஹீரோயினும் ஒரு சிடி கேசட் எடுத்து நம்ம ஹீரோக்கு ப்ளே பண்ணி காட்டுறா. அதுல பார்த்தா நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி இதெல்லாம் பொய்யா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு டாக்டர் தெரபிஸ்ட்னு சொல்லிட்டு எல்லாரையும் போய் பார்த்திருப்பா. ஸோ அப்பா அவங்க அந்த தெரப்பில நம்ம ஹீரோயின் பொய் சொல்றாளா உண்மையா சொல்றாளான்னு சொல்லிட்டு ஈஸியா தெரிஞ்சிடும். அதை வந்து ரெக்கார்ட் வேற பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அதுல நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி பிரைட்டா லைட் அடிச்சது, ஏதோ ஒண்ணு எங்களை தூக்கிட்டு போயிடுச்சு, இந்த மாதிரியே அதே தான் திருப்பி சொல்றா. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய இருக்கு என்கிட்ட, நீங்க எது வேணும்னாலும் கேளுங்க, நான் திரும்பவும் போட்டு காட்டுறேன், நான் சொல்றது எதுவும் பொய் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான் நம்ம எமிலி. ஸோ நம்ம ஹீரோவும் சரி நீ சொல்ற மாதிரி இதெல்லாம் உண்மையாவே இருக்கட்டும், ஆனா நீ அந்த மியூசியம்ல ஒரு டிவைஸை வந்து கொடுத்துருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க, ஏதோ மெமரியை உரியக்கூடிய டிவைஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ அந்த டிவைஸ் உனக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். ஓ அந்த டிவைஸா, அது வந்து போன முறை ஏலியன்ஸ் கிட்ட இருந்து நான் திரும்பி வந்ததும் அதை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால தான் சேஃபா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அதை நான் கொடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சரி அதை நீ எப்படி எடுத்துட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கறான் நம்ம ஹீரோ. எனக்கு தெரியல, அது வந்து என்னோட கழுத்துல ஒட்டிட்டு இருந்தது, இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட கழுத்தை வந்து காட்டுறா. அந்த இடத்துல ஒரு மார்க் வேற இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே வருத்தப்படுறான். சொல்ல போனா நம்ம ஹீரோ ஹீரோயினை முழுசா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனாலதான் ஹீரோயினுக்கு வந்து எப்படியாவது ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஸோ அதனால நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த டிவைஸ் எனக்கு கிடைக்குமா, நாங்க கொஞ்சம் அதை அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது, கண்டிப்பா அதை என்னால உங்ககிட்ட கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் அங்கிருந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வரும்போது அவனோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா ஏலியன் இருக்கிறதா நம்புறான். அதனால நம்ம ஹீரோ கிட்ட இதெல்லாம் பார்த்து கூட உனக்கு ஏலியன்ஸ் மேல நம்பிக்கை வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். கண்டிப்பா எனக்கு வரல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டே வெளியே வராங்க. அப்போ இந்த பில் இருக்கான் இல்லையா, அவன் வந்து அவனோட அசிஸ்டன்ட்
அசிஸ்டண்ட்டை நம்ம ஹீரோவை கண்காணிக்க சொல்லி விட்டுட்டு போயிருந்திருப்பான் போல. அவன் வந்து வெளியே நின்றுகிட்டு இருக்கான். ஸோ அப்போ அவனை பார்த்த நம்ம ஹீரோவும் என்ன பிரச்சனை இங்கேயே நின்றுகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் நீங்க உள்ள போனதும் பில் வந்து தூரமா கார்ல உட்காந்துக்கிட்டு நீங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றான். எதுக்காக வெயிட் பண்றாரு? இதனால ஏதாவது அவங்க பிசினஸ் ஃபால்ட் ஆக போதா? அதாவது நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா இந்த மாதிரி ஏலியன்ஸ் சொல்லிட்டு பொருளையே கிளப்பிக்கிட்டு அதை வச்சு பிசினஸ் பண்றது தான் பில்லோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஒருவேளை இதை வந்து பொய்னு ப்ரூஃப் பண்ணிட்டாங்கன்னா உங்களோட பிசினஸ்ல வந்து ப்ராஃபிட் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான் நம்ம ஹீரோ. எனக்கு தெரியல, பில்லு கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. அவரு கொஞ்சம் டேஞ்சரான ஆளு, ரொம்பவே பவர்ஃபுல்லும் கூட. நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சாலே உங்களை வந்து முடிச்சிருவாரு, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட்டும் அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் கார் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டே ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த டிவைஸை வந்து போய் திருடலாம், இவங்க கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு திருடுறதுக்காக அவங்க எந்த கடையில வச்சிருந்தாங்களோ அந்த கடைக்கு திருட்டுத்தனமா போறாங்க. கூடவே உள்ள போனதும் அந்த பொருள் இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோ அந்த பொருளை அவனோட பாக்கெட்ல போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது அந்த இடத்தோட செக்யூரிட்டி பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துருவான். அதுக்கப்புறம் இவங்கள பார்த்ததும் அவன் கையில வச்சிருக்கிற கண்ணை வச்சு திருடங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சுட பார்ப்பான். அதுல லைட்டா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோட காலில லைட்டா குண்டடி பட்டுரும். அதுக்கப்புறம் எப்படியும் அடிச்சு பிடிச்சு கார்ல ஏறி தப்பிச்சு ரெண்டு பேரும் அங்கிருந்து வந்துடுறாங்க. அங்கிருந்து கார் எடுத்துட்டு திருப்பியும் அவங்களோட வீட்டுக்கு வர்ற வழியில இவங்களுக்கு செம சந்தோஷம், அந்த பொருளை வந்து திருடிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் எங்க அந்த டிவைஸை கூட நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நம்ம ஹீரோட கையில இருந்து அதை வாங்குவான். அதை வாங்கி உருட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த டிவைஸ்ல இருந்து பிரகாசமா ஒரு வெளிச்சம் வருது. அதுக்கப்புறம் ஏதோ ஷாக் அடிச்ச மாதிரி டக்குன்னு அந்த வெளிச்சமும் அப்படியே ஆஃப் ஆகுது. இவங்களுக்கு என்னன்னே புரியல, ரெண்டு பேருமே பதறி போயிடுறாங்க. சோ இங்க நடந்த எல்லாத்தையுமே இவங்க தான் வீடியோல கேப்சர் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதை வந்து ரூமுக்கு போனதும் ரீப்ளே பண்ணி பார்ப்போம் அது என்ன வெளிச்சம்னு சொல்லிட்டுன்னு சொல்லி ரெண்டு பேரும் வெறும் அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் இவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா என்னாச்சு இவ்வளவு லேட்டா வரீங்க, நீங்க நைட்டு 11 மணிக்கு போனீங்க, இப்போ விடிய காலையில 3 மணி ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோக்கும் அவனோட ஃப்ரெண்டுக்கும் ஒண்ணுமே புரியல, ஏன்னா இவங்க அங்க போயிட்டு வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தான் இருக்கும். அதனால அவங்களோட ஃப்ரெண்டு என்ன சொல்றான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சுத்தமா புரியல. சரி நம்ம அந்த வீடியோல என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்களோட ரூமுக்கு வந்துட்டு அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பாக்குறாங்க. அதை ப்ளே பண்ணிட்டு கரெக்டா அந்த பிரகாசமான வெளிச்சம் வந்தது இல்லையா, அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி லைட்டா ஸ்லோ மோஷன்ல போடுறாங்க வீடியோவை. அதை பார்க்கும்போது தான் இவங்களுக்கு செம ஷாக்கு. ஏன்னா அந்த பிரகாசமான வெளிச்சம் அடிச்ச உடனே இவங்க அங்கேயே காரை ஸ்டாப் பண்ணிட்டு 2 மணி நேரமா ஒரே இடத்த பேரஞ்ச மாதிரி பாத்துக்கிட்டே உட்கார்ந்து இருந்திருக்காங்க. சுத்தமா அவங்களோட பாடியில மூவ்மெண்டே இல்ல. இதை பாக்குற அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன்னா அந்த வெளிச்சம் அடிச்ச உடனே இவங்க கார் எடுத்துக்கிட்டு வேகமா அங்கிருந்து கிளம்பி வந்திருப்பாங்க. சோ இப்போ எப்படிடா நம்ம 2 மணி நேரம் அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருக்கோம், அதுவும் நமக்கு தெரியாமலே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுவும் அந்த 2 மணி நேரம் கழிச்சு நார்மலா எதுவுமே நடக்காத மாதிரி இவங்களும் கார் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து விறுவிறுன்னு கிளம்பி வந்திருக்காங்க. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோக்கும் ஒரு வேலை ஏலியன்ஸ் எல்லாம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் எல்லாம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா அவன் ரொம்பவே பயந்து போயிட்டான், அதுவும் இந்த ஃபுட்டேஜை பார்த்து. ஸோ அப்படிங்க கட் பண்ணி இன்னும் எமிலியோட பர்த்டேக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. ஸோ நம்ம ஹீரோவும் அடுத்த நாள் காலையிலேயே ஸ்ட்ரைட்டா எமிலியோட வீட்டுக்கு போயிட்டு அவளுக்கு வந்து நம்ம ஹீரோவோட அப்பா கொடுக்குற இன்டர்வியூ வீடியோவை போட்டு காட்டிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி அவங்க அப்பா ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் வந்துச்சு, அவரோட வைஃபை வந்து தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னதை நம்ம எமிலிக்கு போட்டு காட்டிட்டு இருக்கான். அதை வந்து ஆர்வத்தோட எமிலியும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ பாத்தியா எமிலி, இந்த மாதிரி தான் எங்க அப்பாவை எங்க அம்மா விட்டுட்டு போகும்போது ஏலியன் வந்து தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லி இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் எங்க அப்பா அங்கேயே ஃப்ரீஸ் ஆகி உட்கார்ந்து இருந்திருக்காரு. ஸோ அதே மாதிரி தான் நானும் நேத்து கார்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ அந்த 2 மணி நேரம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, சுத்தமா எனக்கு ஞாபகமும் இல்ல. ஸோ அதனால தான் எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சாகணும், ப்ளீஸ் உனக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லு, என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி எமிலியும் சொல்ல நம்ம ஹீரோ நைட்டு திருடுன அந்த டிவைஸ் எடுத்து நம்ம எமிலி கிட்ட காமிச்சு இந்த டிவைஸ் உனக்கு எப்படி கிடைச்சது, எதனால இது இப்படி ரியாக்ட் பண்ணது, ஒருவேளை இது இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆச்சா, இதுக்கும் எங்க அப்பாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி மேல கேள்வியா நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க இந்த எமிலியும் ஒரு நிமிஷம் இந்த டிவைஸ் எப்படி உன் கையில கிடைச்சது, நீ இதை திருடிட்டு வந்துட்டியா, இதனாலதான் அவங்க எனக்கு திரும்ப கால் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா, இது ரொம்ப தப்பு, இப்பவே அவங்களுக்கு வந்து நான் கால் பண்றேன் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம எமிலியும் கோவமா இல்ல நம்ம ஹீரோ வந்து சமாதானப்படுத்துறான். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, எனக்கு வந்து இந்த உண்மை தெரிஞ்சாகணும், எனக்கு தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு, ஓ உனக்கு உண்மை தெரிஞ்சாகணுமா, நாளைக்கு தான் என்னோட பர்த்டே, அது வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்காக தான் நான் வெயிட் பண்ண வேணாம்னு சொல்றேன், அதுக்கு முன்னாடியே எனக்கு உண்மை தெரிஞ்சாதான் உன்னை என்னால காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் இதுக்காக என் மேல நீ இவ்வளோ கேர் எடுத்துக்கிற, நம்ம மீட் பண்ணி வெறும் 3 நாள் கிட்ட தான் ஆகுது, அதுக்குள்ள ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. நம்ம ஹீரோவும் எனக்கு ஏன்னு தெரியல, சரி இதுதான் உன் முடிவுன்னா நீயும் என் கூட வா, இன்னைக்கு நான் ஒரு இடத்துக்கு போறேன், நாளைக்கு வரைக்கும் நான் அங்கதான் இருப்பேன், நீயும் என் கூட வந்தனா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நீ என் கூட வரியா அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. நம்ம ஹீரோவை பத்தி சொல்லி ஆகணும். நம்ம ஹீரோயின் கூப்பிட்டு அடுத்த செகண்டே கிளம்புறதுக்கு தயாராயிட்டான். சொல்ல போனா நம்ம ஹீரோயினுக்கும் நம்ம ஹீரோ மேல ஒரு அஃபெக்ஷன் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் எமிலி 3 பேருமே காரை எடுத்துக்கிட்டு நேஷனல் ஹிஸ்டாரிக்கல் பார்க் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க போனதும் வழியில ஒரு இடத்துல காரை நிப்பாட்டிட்டு நம்ம எமிலி அந்த இடத்த பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல தான் இந்த இடத்தோட பழங்குடியினர்கள் வாழ்ந்தாங்க, அதுவும் பல 100 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த இடம் ரொம்பவே நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் இந்த இடத்த நான் கொஞ்சம் வீடியோ எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் வளைச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ
அந்த இடம் பாக்குறதுக்கே ஏதோ வித்தியாசமா இருக்கு. சரி இருட்டுறதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அங்க போனா ஒரு வில்லேஜுக்குள்ள போறாங்க. அந்த வில்லேஜ்ல இந்தியன்ஸ் எல்லாம் வாழ்ற மாதிரி சொல்றா நம்ம ஹீரோயின். இந்த மாதிரி நம்ம ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் இறந்த பின்னாடி இவங்க தான் நம்ம ஹீரோயினை வந்து எடுத்து வளர்த்ததா சொல்லிக்கிட்டு இருக்கா. ரொம்பவே நல்ல மக்களா இருக்காங்களே, சரிப்பா அவங்கள போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு குடிசைக்குள்ள நம்ம ஹீரோயின் எல்லாருமே வந்து கூட்டிட்டு போறா. அங்க போனதும் பார்த்தா ஒரு வயசானவரு சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சோ அவர் வந்து நம்ம எமிலி அங்க வந்ததை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஏன்னா இவரு தான் நம்ம எமிலியை வந்து எடுத்து வளர்த்துருப்பாரு. சோ அவரை வந்து நம்ம ஹீரோக்கும் அவரோட ஃப்ரெண்டுக்கும் நம்ம ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. கூடவே இந்த எமிலி இவரு தான் என்ன அந்த ஏலியன்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்தினாரு, என்ன பாதுகாக்கவும் செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கப்புறம் அந்த வயசானவரும் நீ அந்த பூஜை பண்றதுக்கு தானே இங்க வந்திருக்க, சரிவா நான் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே ஒரு பூஜை நடக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க போனதும் ஒரு மந்திரவாதி பூஜை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு தயாரா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா 7 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம எம்எல்ஏக்கு இந்த பூஜையை வந்து பண்ணுவாங்களாம். அதாவது இந்த ஏலியன்ஸ் எல்லாம் இவங்க வந்து கடவுளா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த கடவுள் இந்த எம்எல்ஏ வந்து பலியா கேட்பாங்க. சோ அதுக்கு பதிலா இந்த பூஜையை பண்ணா கடவுளோட கோவத்தை குறைச்சிட்டு நம்ம எம்எல்ஏ வந்து காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பூஜையே நடக்குது. சோ இப்போ அடுத்த நாள் நம்ம எம்எல்ஏக்கு வந்து பர்த்டே, அதனால இன்னைக்கு இந்த பூஜையை செய்ய போறாங்க. சோ இந்த பூஜையில நம்ம எம்எல்ஏ மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவும் உட்காந்துருக்காரு. இந்த பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பை எடுத்து 2 பேரையுமே வந்து குடிக்க வைக்கிறாங்க. சோ இப்போ கூட நம்ம ஹீரோக்கு வந்து நம்பிக்கையே இல்ல, ஒருவேளை இந்த சூப்ல ஏதாவது மயக்க மருந்து கலந்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் தான் பரவாயில்ல இது குடி, இதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சோ இப்போ 2 பேருமே அந்த சூப்பை குடிச்சதுமே மந்திரவாதி வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணதுமே இந்த எமிலி பாத்தீங்கன்னா ஏதோ சாமி வந்த மாதிரி லைட்டா ஆடிக்கிட்டு இருப்பா. ஆனா நம்ம ஹீரோவுக்கு ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி கத்தி கதறிக்கிட்டு இருக்கான். கூடவே என்னோட அம்மா வந்து கூட்டிட்டு போகாதீங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பான். அவனுக்கு பயங்கரமான இல்யூஷன்லாம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவனை சமாதானப்படுத்தி அந்த மந்திரவாதி அமைதிப்படுத்துறாரு. அப்படிங்க கட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ தூக்கத்துல இருந்து எழுந்துச்சுக்கிறான். எழுந்ததும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் எதுக்குடா இந்த மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி ஆடிக்கிட்டு இருந்த, நாங்கெல்லாம் பயந்து போயிட்டோம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எம்லியை பார்த்து நீ மட்டும் எப்படி அமைதியா இருந்த, உனக்கு எதுவும் இல்யூஷன் வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். இது எனக்கு பழகி போச்சு, சரி உனக்கு ஏதாவது உண்மை கிடைச்சதா அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. இன்ன வரைக்கும் எதுவும் கிடைக்கல, சரி நான் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டாக்குமெண்ட்ரியை ரெக்கார்ட் பண்றதுக்காக அவன் பேசுறத ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு ரூம்ல போயிட்டு. அப்படிங்க கட் பண்ணி அன்னைக்கு நைட்டும் ஆகுது. சொல்ல போனா அன்னைக்கு தான் எம்லியோட பர்த்டே. ஸோ இவங்க 3 பேரையும் அந்த சாமியார் பார்க்கணும்னு சொல்லிட்டு வர சொல்லி இருந்திருப்பாரு. ஸோ இவங்களும் அங்க போன பின்னாடி அவரு எம்லியை பார்த்து நம்ம பண்ண பூஜை கடவுளுக்கு பிடிக்கல, என்ன மன்னிச்சிரு, உன்னை இதுக்கு மேலே எங்களால காப்பாற்ற முடியாது எம்லி. உடனே நம்ம ஹீரோவும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதாவது வானத்து தூதர்கள் பூமிக்கு வந்து எம்லியை வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க, அதை நம்மளால தடுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு செம டென்ஷன் ஆகுது. உங்களை நம்பி வந்ததுக்கு எங்களோட டைம் தான் வேஸ்ட் ஆச்சு, நாங்களே எம்லியை காப்பாத்துறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அந்த வயசானவரும் ஆல்ரெடி டைம் கடந்துருச்சு, எம்லி வந்து அவங்களுக்கு கண்டிப்பா வேணும், எதுக்காகன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டா ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நாங்க உங்களை முழுசா நம்பணும், நீங்க அவளை காப்பாத்துவீங்கன்னு நம்பணும், கடைசியில இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோயினும் அவளை வந்து சமாதானப்படுத்திட்டு இங்க இருந்து போயிடலான்னு சொல்லி கூப்பிடுவா. அப்போ அந்த வயசானவரும் இந்த பாரு எமிலி, உன்னோட பயணத்துக்கு இவன் ஒரு தடையா இருப்பான், உன்னோட கனவை நோக்கி நீ பயணம் பண்ணு, எல்லா தடையும் உடைச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம எமிலியும் நான் போயிட்டு வரேன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறா. அதுக்கப்புறம் 3 பேருமே கார் எடுத்துக்கிட்டு விறுவிறுன்னு அங்க இருந்து கிளம்புறாங்க நைட் டைம்ல. அப்படி போகும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் எங்கடா போற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது எனக்கு எங்க போறதுன்னு தெரியல, எங்கேயாவது ஒரு இடத்துல இவ்வளவு சேஃபா வைக்க முடியுமான்னு சொல்லி யோசிக்கிறேன், இவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி பதட்டமாவே சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி இவங்க வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போதே வழியில பிரகாசமா 2 வெளிச்சம் அடிக்குது. அது திடீர்னு அடிச்சதுனால இவங்களும் ஸ்ட்ரைட்டா போயிட்டு வண்டியை அங்கேயே நிப்பாட்டுறாங்க. ஸோ அப்போ அந்த வெளிச்சம் ஸ்ட்ரைட்டா இவங்க சைட்ல வந்து இவங்களோட காரோட ஜன்னல் கதவை அப்படியே உடைக்குது. உடைச்சு உள்ள இருந்து 3 பேரையும் அப்படியே வந்து வெளியே இழுத்து தரன்னு இழுத்துக்கிட்டு எங்கேயோ போகுது. அப்படியே இங்க கட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு குகைக்குள்ள காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோ, ஹீரோயின், அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு 3 பேருமே வந்து கண்ணை முழிக்கிறாங்க மயக்கத்துல இருந்து. அதுக்கப்புறம் சுத்தி முத்தி பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோக்கு செம ஷாக்கு. அங்க அந்த லைட் போட்ட ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு வந்தது வேற யாரும் கிடையாது, அந்த பில்லுன்னு ஒரு கேரக்டர் சுத்திட்டு இருந்துச்சு இல்லையா ஸ்டார்டிங்ல இருந்து, கூடவே அவனோட அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்திருப்பான். இவங்க 2 பேரும் தான் இந்த மாதிரி சூட்ட மாட்டிக்கிட்டு வெளிச்சத்தை காமிச்சு ஊரை வந்து ஏமாத்தி இருந்திருக்கானுங்க. ஸோ இவங்க எதுக்காக இதை பண்றாங்கன்னா இந்த மாதிரி அந்த சிட்டிலேயே ஏலியன் நடமாட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்லி அந்த இடத்த ஃபேமஸ் ஆக்கி அதுல இருந்து காசை பாக்குறத தான் இவங்களோட வேலையே. ஸோ அதை வந்து நம்ம ஹீரோ வந்து கெடுக்கிறானேன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 3 பேரையும் கடத்திட்டு வந்திருக்கானுங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ கண்ண முழிச்சதும் அந்த பில்லும் ஹீரோவை பார்த்து நான் இது இவ்வளவு தூரம் வரும்னு எதிர்பார்க்கல, இதெல்லாம் உன்னாலதான், உன்னை ஆல்ரெடி நான் எச்சரிச்சேன், என்னோட வழியில வந்து குறுக்கிடாத அப்படின்னு சொல்லி, ஆனா நீ என் பேச்சை கொஞ்சம் கூட கேட்காம உன்னோட வேலையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்த. ஸோ அது உன்னை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு பாத்தியா, இப்போ உனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட போறேன், இந்த இன்ஜெக்ஷனை தான் ஏலியன் காணாம போச்சுன்னு நம்பிட்டு இருக்கிற எல்லாருக்கும் நாங்க போட்டோம், அவங்களும் வந்து முழுசா ஏலியன் இருக்கிற மாதிரி நம்பினாங்க. ஸோ இப்போ இந்த இன்ஜெக்ஷனை உனக்கு வந்து நான் போறேன், அது இப்போ உனக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் மறக்கடிச்சிட்டு ஏலியன் இருக்கிறதா உன்னை நம்ப வைக்கும், நீ எதுக்கும் பயப்படாத, இன்னும் 2 மணி நேரத்துல நீ எல்லாத்தையும் மறந்து போயிடுவ, கொஞ்சம் லைட்டா தான் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஜெக்ஷனை அவனோட கையில வந்து இன்ஜெக்ட் பண்றான். ஆனா இன்ஜெக்ட் பண்ணும்போது அவனோட நரம்புல குத்தாம சைட்ல குத்திட்டதுனால நம்ம ஹீரோ வழியில கதறி துடிச்சுக்கிட்டு இருக்கான். அச்சோ இப்படி ஆகி போச்சே, சரி
சரி நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் வேற இன்ஜெக்ஷன் கொண்டு வரேன், எங்கேயும் போயிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பில்லும் வேற இன்ஜெக்ஷன் கொண்டு வர்றதுக்காக அங்கிருந்து வேற ரூமுக்கு போறான். ஸோ அவன் அங்கிருந்து போன அந்த கேப்பை பயன்படுத்தி நம்ம ஹீரோட கழுத்துல இருந்த செயினை கட் பண்ணி அவனோட கையில கட்டியிருந்த கயிறை இருக்கிறதுக்காக அந்த செயினை வந்து பயன்படுத்துறான். அதுக்கப்புறம் அவனோட கை கட்ட அவுத்த பின்னாடி அவனோட ஃப்ரெண்டோட கயிறையும் அதுக்கப்புறம் எம்லியை கட்டப்பட்டு வச்சிருந்த அந்த கயிறையும் கட் பண்ணி அவங்க 2 பேரையும் ரிலீஸ் பண்ணிட்டு 3 பேருமே அந்த குகையை விட்டு வெளியே வராங்க, எஸ்கேப் ஆகி. அதுக்கப்புறம் வெளியே வந்ததும் பார்த்தா இவங்க ஆல்ரெடி இந்த இடத்துக்கு வரும்போதே ஒரு இடத்துல வண்டியை பார்க் பண்ணிட்டு இந்த இடத்தோட பழங்குடியினர்கள் இங்க தான் வாழ்ந்தாங்க நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்லி பொண்ணு சொல்லியிருப்பா இல்லையா, அந்த இடத்துக்கு தான் இவங்களை வந்து கடத்தி கூட்டிட்டு வந்திருக்கான் இவன். ஸோ அந்த இடத்த மலை மேல இருந்து பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கு, அதுவும் அங்கங்க வந்து குழியா இருக்கு. ஸோ அதை இவங்க ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு அந்த பில்லும் வந்துடுறான். வந்துட்டு என்கிட்ட இருந்தே தப்பிக்கிறீங்களா, உங்களை என்ன பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடிக்க ஹீரோ கிட்ட வர அந்த சமயத்துல அந்த இடத்துல நிலமெல்லாம் அதிர ஆரம்பிக்குது, கூடவே வானத்துல மேகங்கள் எல்லாம் சூழ ஆரம்பிச்சு மின்னல்லாம் அடிக்க ஆரம்பிக்குது. என்னன்னு சொல்லிட்டு இவங்களும் திரும்பி பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் ரொம்பவே பிரம்மாண்டமான சைஸ்ல அங்க வந்து நிக்குது. ஸோ இதை பார்த்துட்டு இந்த பில் இருக்கான் இல்லையா, அவனுக்கு வந்து ஷாக் தாங்க முடியாம அப்படியே நெஞ்சு வலி வந்து அப்படியே அன்கான்சியஸ் ஆகிறான். கூடவே இதை பார்த்துட்டு பில்லோட அசிஸ்டன்ட்டும் பயந்துட்டு அங்கிருந்து விறுவிறுன்னு ஓடி போயிடுறான். ஆனா இந்த பில்லு பாத்தீங்கன்னா இன்னமும் நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கான். கூடவே இவங்க தான் ஒரு பாறை மேல நின்னுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அங்கிருந்து ஸ்லிப் ஆகி இந்த பில் வந்து கீழே விழுந்து அண்ட சதுரி அங்கேயே செத்துறான். ஸோ இப்போ அங்க வந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பும் ஸ்ட்ரைட்டா இந்த பழங்குடியினர்கள் வாழ்ந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு நேரா வந்து நிக்குது. கூடவே அது கரெக்டா இந்த குழியா இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல ஃபிட் ஆகிற மாதிரி லைட் ரேஸ் எல்லாம் பாஸ் ஆகுது. சொல்ல போனா பழங்குடியினர்கள் இந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் தர இறங்குறதுக்காக தான் இந்த மாதிரி இடத்த வந்து செட் பண்ணி இருந்திருக்காங்க போல. ஸோ இப்போ வந்து அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் தர இறங்குனதும் நம்ம ஹீரோயின் மேல ஒரு ஷாக் வேவ்ஸ் எல்லாம் அது பாஸ் பண்ணி நம்ம ஹீரோயினை அங்கிருந்து இழுத்துட்டு போக பாக்குது. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோவும் கத்திக்கிட்டே ஓடி போய் நம்ம ஹீரோயின் வந்து பிடிச்சிக்கிறான். அப்படிங்க சீன் கட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மயக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு பார்த்தா அவன் அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் குள்ள இருக்கான். உள்ள ஃபுல்லா எல்லாமே வித்தியாசமா லைட்லாம் எரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே பயங்கரமா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் சுத்தி முத்தி பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் பக்கத்துல படுத்திருக்கா. அதுவும் அவளோட கழுத்துல அந்த டிவைஸ் ஒன்னு இருக்கு இல்லையா, பழசெல்லாம் மறக்கடிக்கிறது, அந்த டிவைஸை வந்து நம்ம ஹீரோயினோட கழுத்துல மாட்டி வச்சிருக்காங்க. கூடவே ஏதோ ப்ரொஜெக்டர் மாதிரி நம்ம ஹீரோயினோட பழைய நினைவுகள் எல்லாம் அதுல ப்ரொஜெக்ட் ஆகுது. அதுல நம்ம ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும் போதே அவளோட அம்மா வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிருந்திருப்பாங்க. ஸோ அதை வந்து இவன் நேரடியா பார்த்துருப்பா. கூடவே அவங்களோட கழுத்துல இருந்த ஒரு செயினை தான் இப்போ நம்ம எம்லி வந்து மாட்டிட்டு இருப்பா. ஸோ இதெல்லாத்தையுமே அந்த மெமரியை அழிக்கிற டிவைஸ் அழிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இவன் ஃபீல் பண்ணிட்டு சீக்கிரமா கண்ணை முழிச்சு பாரு எம்லி, அது உன்னோட மெமரி அழிச்சுக்கிட்டு இருக்கு, உனக்கு நான் இருக்கேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பேசியே எழுப்புறான். நம்ம ஹீரோயினும் டக்குன்னு நம்ம ஹீரோட வயசை கேட்டுட்டு கண்ணை முழிச்சு பாக்குறா. பார்த்ததும் எழுந்து அவளோட கழுத்துல மாட்டிருந்த அந்த டிவைஸ் அவுத்துட்டு கூடவே நம்ம ஹீரோவை கட்டி வச்சிருக்காங்க. அதுவும் ஏதோ லைட் ரைஸ் எல்லாம் பாஸ் பண்ண மாதிரி. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவை எப்படி ரிலீஸ் பண்றது நம்ம ஹீரோனுக்கு தெரியல. டக்குன்னு எதையோ அழுத்தி அந்த லாக்கும் அப்படியே ஓபன் ஆகி நம்ம ஹீரோவும் அப்படியே ரிலீஸ் ஆகிறான். ரிலீஸ் ஆனதுமே 2 பேருக்கும் செம சந்தோஷம். அப்படியே 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு அங்க இருந்து விறுவிறுன்னு ஏதோ ஒரு பாதையில ஓடி போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும் போதே அந்த இடம் ஃபுல்லாவே ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு 2 ஏலியன்ஸ் ரொம்பவே ஹைட்டா வந்து இவங்க முன்னாடி நின்னுகிட்டு இருக்கு. அவங்கள பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் ரொம்பவே பயந்துட்டு அங்கேயே நில்லுங்க, கிட்ட வராதீங்கன்னு சொல்லிட்டு கத்துவான். ஸோ அவங்களும் வந்து அங்கேயே நின்னுறாங்க. நின்னுட்டு அவங்களோட பாக்கெட்ல இருந்து அந்த மெமரி அழிக்கிற டிவைஸ் எடுத்து காட்டுறாங்க. இதை வந்து யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஆனா நம்ம ஹீரோ இல்ல அது எங்களுக்கு தேவையில்ல, அதை எங்க கிட்ட கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். ஆனா அந்த ஏலியன் பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஏதோ ஒரு பட்டன் அழுத்தி ப்ரொஜெக்டர் மாதிரி நம்ம ஹீரோவோட கடந்த காலத்தை காட்டுது. அதுவும் எப்போன்னா நம்ம ஹீரோவோட 7வது பர்த்டே இருந்துச்சு இல்லையா, அதுவும் அவங்க அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுட்டு அவங்க அம்மா கூட வெளியே போயிருந்திருப்பாங்களே, அந்த விஷயத்த நம்ம ஹீரோக்கு போட்டு காட்டுறது. ஸோ அதுல பார்த்தா நம்ம ஹீரோட அப்பா நம்ம ஹீரோட அம்மாவை போதையில போட்டு அடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவரு நம்ம ஹீரோவையும் போட்டு பொழந்து எடுக்கிறாரு. ஸோ இந்த மெமரி எல்லாம் நம்ம ஹீரோவுக்கு இல்லவே இல்லை, இதெல்லாம் எனக்கு ஞாபகமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோ நம்ம ஹீரோ அடிக்க போனதை தடுத்ததுனால தான் நம்ம ஹீரோட அம்மாவுக்கு ரொம்பவே கோவம் வந்து வீட்டை விட்டு கிளம்பியிருந்திருக்காங்க. ஸோ அப்படி போகும்போது தான் நம்ம ஹீரோவும் அந்த வீடியோ வந்து கேப்சர் பண்ணியிருந்திருப்பாரு. அப்போ அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பும் பயங்கரமான சைஸ்ல அங்க வந்திருக்கும். வந்தது மட்டும் இல்லாம ஹீரோவோட அம்மாவையும் தூக்கிட்டு போயிருந்திருக்கும். ஸோ நம்ம ஹீரோட அம்மாவை மட்டும் இல்லாம இப்போ வித்தியாசமா 7 வயசா இருந்த நம்ம குட்டி ஹீரோவையும் தூக்கிட்டு போயிருந்திருக்கும். ஆனா அது வந்து நம்ம ஹீரோக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. ஸோ அதனால நம்ம ஹீரோவும் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, முதல்ல அதை ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு அந்த ஏலியன் அடிக்கிறதுக்காக கிட்ட ஓடி வரான். அப்படி ஓடி வரும்போதே அந்த ஏலியன் ஏதோ ஒரு கன்னு மாதிரி வச்சு நம்ம ஹீரோவை சுட்டதுமே நம்ம ஹீரோ வந்து தூரமா போய் விழுறான். அதுக்கப்புறம் கூடவே ஏதோ ரேஸ் எல்லாம் பாஸ் பண்ணி நம்ம ஹீரோவை கொல்ல பார்க்க ஹீரோயின் வந்து இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறதுக்காக வருவா. ஸோ அவளையும் வந்து அந்த ரேஸ் எல்லாம் வச்சு சுட பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சுட்டுக்கிட்டு இருக்கும் போதே அப்ப கூட நம்ம ஹீரோயினை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா நம்ம ஹீரோயின் பக்கம் நகர்ந்து அவளோட கையை வந்து கெட்டியமா பிடிச்சிக்கிறான். ஸோ இதை பாக்குற அந்த ஏலியன்ஸும் அவங்கள ஷூட் பண்றதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுது. ஸோ ஸ்டாப் பண்ணிட்டு அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏலியன்ஸும் இவங்க 2 பேரையும் பார்த்து சொல்லுது. அப்படி சொன்னதுமே நம்ம ஹீரோ நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்படி கேட்டதுமே அந்த ஏலியன்ஸும் மனுஷ குரல்ல பேச ஆரம்பிக்குது. அப்போ அது என்ன சொல்லுதுன்னா நாங்களும் வந்து ஹியூமன்ஸ் தான், உங்களோட பரிணாம வளர்ச்சி தான் நாங்க வந்து டைம் டிராவல் பண்ணி இங்க
இங்கே வந்திருக்கோம். அதுவும் இப்போ வாழ்கிற மனுஷங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் காலகட்டத்தில் ஏலியன்ஸுக்கு லவ்னா என்னன்னே தெரியல. ஸோ அதனால் பாஸ்ட்டில் எப்போ லவ்ங்கிற எமோஷன் போச்சு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியாததுனால ஒவ்வொரு டைம் லைனாக போய் இந்த ஈகோ உண்டாகிற எல்லாருக்குமே அவங்களோட கெட்ட மெமரிஸ் எல்லாத்தையுமே நாங்கள் ஒவ்வொன்றா அழிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ உதாரணத்துக்கு நம்ம ஹீரோயினுக்கு அவளோட அம்மா அப்பா இறந்தது ஒரு கெட்ட செய்தி. ஸோ அந்த மெமரி அழிச்சிட்டா அவளோட ஃபியூச்சர் வந்து சேஞ்ச் ஆகும் இல்லையா. கூடவே ஹீரோட மெமரியையும், அதாவது அவங்க அப்பா அம்மாவை பற்றின கெட்ட மெமரிஸ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டா அவனோட ஃபியூச்சரும் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை வந்து நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் நாங்கள் டைம் டிராவல் மூலியமாக சாத்தியப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்களுக்கு தேவையில்ல, எங்களுக்கு நார்மலான லைஃபே போதும், என்ன மெமரிஸ் இருக்கோ அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோட கையை டைட்டாக பிடிச்சிக்கிறா நம்ம ஹீரோயின். ஸோ இதை பார்த்து அந்த ஏலியன்ஸும் இந்த டைம் லைனில் இந்த லவ்ங்கிற அந்த பரிணாமம் மாறலை அப்படின்னு சொல்லி இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் எங்களை திருப்பி வீட்டில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறான். உடனே அந்த ஏலியன்ஸும் அப்படியே கையசிச்சு இவங்க 2 பேருமே வந்து பூமியில தள்ளிடுது. அதுக்கப்புறம் பிரைட்டா வெளிச்சம் அடிச்சு இவங்களும் பூமியில வந்து கண்ணை முழிச்சு பாக்குறாங்க. கண்ணை முழிச்சதும் இவங்க 2 பேரும் வந்து கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு இந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் வந்து வெளிச்சம்லாம் பட்டதுனால நியூஸ்லாம் போயிருந்திருக்கும். அதனால நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் அங்கே வருது. ஸோ இந்த விஷயத்த நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் பார்த்துருப்பான் இல்லையா, அவன் வந்து கத்திக்கிட்டு, கைஸ் நீங்க அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பை பார்த்தீங்களா, ரொம்பவே பிரம்மாண்டமா இருந்துச்சுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்து நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் என்னப்பா ஆச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நாங்க வந்து டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர்ஸ் இங்க ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஸோ இதை நியூஸ்லலாம் வருது. இப்போ அந்த பில்லு இறந்துருப்பான். கூடவே அவனோட அசிஸ்டன்ட் வந்து அங்கிருந்து ஓடி இருந்திருப்பான் இல்லையா, அவனும் வந்து காணாம போயிருந்திருப்பான். ஸோ இப்போ நம்ம ஹீரோவுக்கு ஞாபகம் இருக்கிறது எல்லாமே அந்த வெளிச்சம் அடிச்சது, அதுக்கப்புறம் நடந்த எதுவுமே இவனுக்கு ஞாபகம் இல்லை. ஆனா நம்ம ஹீரோயின் மேல இருந்த லவ் மட்டும் இவங்க 2 பேருக்குமே ஞாபகம் இருக்கு. ஸோ அப்படிங்க கட் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆகிடுது. கல்யாணம் ஆகிட்டு இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறகுது. ஸோ இப்போ அந்த பொண்ணுக்கு 7 வயசு ஆகுது. ஸோ அப்போ நடக்கிற அந்த பர்த்டே பார்ட்டியை வந்து காட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறமும் திருப்பியும் இந்த ஏலியன்ஸ் வந்து இவங்களை திருப்பி தூக்கிட்டு போகும் அப்படின்னு சொல்லி காமிச்சு இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன், முக்கியமா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அதனால ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. நாளைக்கு உங்களை வேற ஒரு அற்புதமான படத்தோட வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கோ தமிழன். தேங்க்யூ.